ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, கவலையா? எதற்கு கவலை? இப்படிதான் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு கவலையைப்படுவது, யாராவது ஒரு நபரை தப்பாக நினைப்பது. சாதாரணமாக நினைத்து சாதாரணமாக சில விஷயத்தை பேசினாலும் சிலரிடம் கோபப்படுவது. எல்லோரையும் புரிந்து கொள். நீ சில சமயம் சிலரை புரிந்து கொள்ளாமலேயே இருக்கிறாய். எதற்காக அப்படி இருக்க வேண்டும்? முதலில் நீ அதை யோசி. ஒரு நபரை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ முடிவெடுத்து விட்டாய். ஒரு மனிதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் புரிந்து கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு எப்போ பார்த்தாலும் எல்லா சூழ்நிலையிலேயும் தவறாகவே எப்பொழுதும் எல்லா நேரத்திலேயும் யாரையும் தப்பாக எடை போடாதே. உன்னுடைய வாழ்க்கையை மாற்றப்போகும் சில நபர்களை நீ ஒதுக்கி வைத்து விட்டாய். என்னம்மா, என்ன சொல்கிறீர்கள் சாய் என்று நீ சொல்லலாம். ஒரு பெண் ஆனவள் உன்னை எப்பொழுதும் நினைத்து அழுது கொண்டே இருக்கிறாள். அதற்கு காரணங்கள் என்னவென்பது உனக்கு தெரியுமா? அவள் உன் மீது பாசமாக இருக்கிறாள். ஆனால் மற்றவர்கள் சொன்னதன் காரணமாக சொன்ன விஷயத்தை மட்டும் கேட்டுக்கொண்டு அவள் உன் மீது நடிக்கிறாள் என்ற ஒரு பெயரையும், உன்னை எப்பொழுதும் அவள் தேவையில்லாமல் உபயோகப்படுத்திக் கொள்கிறாள் என்ற பெயரும் தான் நீ அந்த பெண்ணுக்கு வைத்தாய். ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா? அந்த பெண், நான் சொல்ல போகும் இந்த பெயரை கொண்ட பெண் உன் மீது எந்த அளவுக்கு அன்பையும் எந்த அளவுக்கு பாசத்தையும் வைத்திருக்கிறாள் என்பதை உன்னால் யோசிக்கக்கூட முடியாது. அந்த அளவுக்கு அன்பையும் பாசத்தையும் மட்டுமே வைத்திருக்கிறாள். உனக்கு யாராவது ஒரு நபர் ஏதாவது ஒரு விஷயத்தை வைத்து இந்த பெண் உன்னை ஏமாற்றுகிறாள் தெரியுமா? இந்த பெண் உன்னை எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி உன்னை தேவையில்லாமல் குறை பேசுகிறாள் என்று உன்னிடம் வந்து சொல்கிறார்கள் என்று வைத்துக்கொள். அது உன்னுடைய காதுக்கு வந்தது என்றால் அதை நம்பாதே. ஆனால் உனக்கு முன்னே அந்த பெண் உன்னிடம் நடிக்கிறாளோ இல்லை மற்ற விஷயத்தை உன்னிடம் செய்கிறாளோ என்று தெரிந்தால் மட்டுமே நம்பு. இந்த மற்றவர்கள் மூலமாக செய்தி வந்தது, அதனால் ஒரு உறவு பிரிந்தது என்பது இருக்கக்கூடாது. அது மாதிரி தான் ஒரு பெண், அவளுடைய பெயர் எதில் ஆரம்பிக்கும் என்றால் மலர். மலர், அதாவது அவளுடைய பெயர் ஆனது ஒரு பூக்கள் நிறைந்த ஒரு பெயர். அந்த பெண் எப்பொழுதும் உன் மீது பிரியமாகத்தான் இருந்தாள். ஆனால் அதை மற்றவர்கள் பொறுத்து கொள்ள முடியாமல் அவளையும் உன்னையும் பிரிக்க வேண்டும் என்பதற்காகவே தேவையில்லாத பொய்யெல்லாம் அந்த பெண் சொன்னாள் என்ற ஒரு பெயரை வைத்து உன்னையும் அந்த பெண்ணையும் பிரித்து விட்டார்கள். நீயும் கோபத்தினால் அந்த பெண்ணிடம் பேசாமல் இருக்கிறாய். அது யாருக்கு தெரியுமா? வாழ்க்கையில் மிக மிக பெரிய கஷ்டத்தை கொடுத்தது உனக்கல்ல, அந்த பெண்ணுக்கே. காரணம், அந்த பெண் எதுவுமே பேசவில்லை. ஆனால் உன்னுடைய மனதில் அந்த பெண்ணுடைய எண்ணம் எப்படி இருக்கும் என்று தோன்றியது. அவள் நல்லவள் அல்ல, நம் நேர்மையாக அந்த பெண்ணிடம் இருந்தோம். ஆனால் அந்த பெண் நமக்கு எப்பொழுதும் துரோகத்தையே செய்தாள். நம் நல்லவளாக இருக்க வேண்டும், நம் நல்ல விஷயத்தை அந்த பெண்ணுக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் அந்த பெண் நமக்கு நல்லதை செய்யவே இல்லை என்ற எண்ணம் தானே உனக்கு தோன்றியது. அது அவளுக்கு தெரிந்து அவளுடைய மனம் இவளுக்கு நல்லதுதானே செய்ய வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் இந்த பெண்ணுக்கு ஏன் நம்மை இன்னும் புரியவில்லை என்று நினைத்து கலங்கி நம் மீது ஒரு தவறான குற்றச்சாட்டை வைத்துவிட்டார்களே என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு காயம் அந்த பெண்ணுடைய மனதுக்குள் இருக்கிறது. தங்க பிள்ளையே, நீ யாரையும் எப்பொழுதும் தவறாக இடை போடாதே, அது பாவமாகும். உன்னுடைய கண்ணுக்கு நேராக ஒரு நபர் உன்னை தேவையே இல்லாமல் குறை பேசுகிறான். உன்னுடைய காதுக்கு நன்றாக அவன் பேசுவது உன் காதுக்கு வந்து விழுந்தது என்றால் மட்டுமே நம்பு. ஆனால் மற்றவர்கள் வேறு யாரோ ஒரு நபர் அந்த பெண்ணையும் உனக்கு நெருக்கமான உறவையும் உன்னையும் பெருக்கலாம் என்று நினைக்கிறார்கள் என்றால் தயவு செய்து சொல்கிறேன், தவறான ஒரு விஷயத்தை செய்யாது. அது உன்னை பாதிக்கும். ஒரு நபரை நீ தவறாக இடை போட்டு ஒதுக்கும் பொழுது அந்த அழுகையானது, யாரை ஒதுக்குகிறாயோ, தவறாக எண்ணத்தை போட்டு யாரை ஒதுக்குகிறாயோ அந்த பெண்ணுடைய அழுகை உன்னை பாதிக்கும். புரிந்து கொள்ளுங்கள்.
இங்கு யாருமே புரிந்து கொள்வதே இல்லை. எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்வதே இல்லை. எப்போ பார்த்தாலும் எல்லா நொடியிலேயும் எல்லா பொழுதுகளிலேயும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? யாராவது ஒரு நபர் வந்து சொல்லிவிட்டார்கள் என்றால் அதுதான் உண்மை, அதுதான் இங்கு அனைத்தும் என்ன நினைக்கிறீர்கள். ஆனால் அது உண்மை இல்லை என்பதை எப்பொழுது புரிந்து கொள்வீர்கள் என்பதுதான் தெரியவில்லை. தயவு செய்து ஒன்று சொல்கிறேன், நீ பாவத்தை சேர்க்கக்கூடாது, நீ பாவத்தை எப்பொழுதும் சம்பாதிக்கக்கூடாது என்றால் யாரோ ஒரு நபர் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறான் என்பதற்காக யார் மீதும் கோபத்தை காட்டாதே. எப்பொழுதும் அமைதியாக இரு. எப்பொழுதும் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியாக இரு. தேவையான விஷயத்தை மட்டும் யோசி. தேவையில்லாத விஷயத்தை பற்றி யோசிக்காதே. நித்தம் 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 கவலைகளோடு இருக்க வேண்டும் என்பதை நினைக்காதே. கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையும் உண்டு. உன்னால் ஒரு நபர் சிரிக்கிறானா, உன்னால் ஒரு நபர் நல்லபடியாக வாழ்கிறானா என்பதை பார். புரிந்ததா? உன்னால் ஒரு நபர் ஆசையாக உன்னிடம் பேச வருகிறானா அதை பார். ஒரு மனிதனை கஷ்டப்படுத்துவதற்கு முன்பு யோசியுங்கள். இது நீயாக இருந்தாலும் மற்றவனாக இருந்தாலும் நான் சொல்லும் ஒரே ஒரு விஷயம், ஒரு மனிதனை கஷ்டப்படுத்துவதற்கு முன்பு யோசியுங்கள். யோசிக்காமல் யாரையும் கஷ்டப்படுத்தி விடாதீர்கள். உன்னால் அங்கு ஒரு பெண் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாள். அவள் பேசாதது மற்றவர்கள் உன்னிடம் பேசியதாக சொல்லிவிட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது நாம் பேசாத சில விஷயத்திற்கு நாம் இங்கு தண்டனை அனுபவிக்கிறோமே என்று அந்த பெண் கவலைப்படுகிறாள். தயவு செய்து எல்லா நிமிஷமும் எல்லா பொழுதும் எல்லா நிமிஷமும் நான் சொல்வது, யாரையும் அளவைத்து விடாதீர்கள். உங்களால் முடிந்தால் ஒரு நபரை சிரிக்க வைத்து வேடிக்கை பாருங்கள். அதாவது நீங்கள் பேசும்பொழுது அவர்கள் சிரிக்க வேண்டும். அதே நேரம் அடுத்த நிமிஷம் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது அதனால் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இதுதான் நன்மையை சேரும். யாரையும் எப்பொழுதும் அளவைத்து வேடிக்கை பார்க்காதீர்கள். உங்களுக்கு எப்படி மனம் வலிக்கிறதோ அதே போலவே இருக்கும். யார் என்ன சொன்னாலும் உங்களுடைய உறவுகளை விட்டு கொடுத்து விடாதீர்கள். அதே நேரம் உண்மையாக அன்பு பாசம் காட்டுபவர்களை வெறுத்தும் விடாதீர்கள். அது மிகப்பெரிய பாவத்தை சேர்க்கும். நான் இருக்கிறேன் உங்களுக்கு ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுக்க. ஒவ்வொரு நிலைமையிலேயும் உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்கள். கவலைகளுக்கோ மற்ற எந்த விஷயங்களுக்கோ இனி இங்கு இடமல்ல. நீங்கள் பொறுமையாக இருந்தால் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். காலம் முழுக்க நான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.